Hey guys, welcome back to the channel. So in the video la DAX expression பற்றி பார்க்க போகிறோம். DAX expressionல ஆல்ரெடி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் DAX expressionன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் DAX எக்ஸ்ப்ரெஷனில் சில ஃபில்டர் DAX எக்ஸ்ப்ரெஷன்ஸை பார்க்க போகிறோம். அது என்னன்றது நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபில்டர் எக்ஸ்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா ஆல். ஸோ இதெல்லாம் ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸில் வரும். ஸோ இந்த ஆல்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் ஃபில்டரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் டேபிள் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், தென் காலம்ஸ் வேணும்னா நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் காலம்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேபிளில் என்ன டேபிளில் நீங்கள் ஃபில்டர் பண்ண போகிறீங்க அந்த டேபிள், அதுக்கப்புறம் காலம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு பேஜில் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டேபிள் பர்டிகுலர் காலமை செலக்ட் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான ஃபில்டர்ஸ் எதுவுமே அந்த பேஜில் உள்ள ஃபில்டர்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், டேபிள் தட் யூ வாண்ட் டு கிளியர் ஃபில்டர்ஸ் ஆன். ஸோ எந்த டேபிளில் உள்ள ஃபில்டர்ஸை நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேபிள், எந்த காலமில் உள்ள ஃபில்டர்ஸை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலமை செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட டேஷ்போர்டில் இங்கே 2 ஸ்லைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து கேலண்டர், இன்னொன்று ரீஜன். ஸோ ரீஜன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரீஜன் செலக்ட் பண்ணேன்னா எல்லா டேபிளும் ஸ்பெசிஃபிக்கான எல்லா விஷுவல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சென்ட்ரல் செலக்ட் பண்ணேன்னா டோட்டல் சேல்ஸ் மாறுது, ஈஸ்டர்ன் செலக்ட் பண்ணானா மாறுது, வெஸ்டர்ன் செலக்ட் பண்ணானா மாறுது. ஸோ இந்த மாதிரிலாம் மாறக்கூடாது, இந்த பேஜ் ஃபில்டர் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடாது அப்படின்னா அந்த ஃபில்டர் கண்டிஷனை நீங்கள் ஆல் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் ஆகுதுன்றதை நான் பார்க்குறோம். ஓகே, இப்போ இந்த மெஷரில் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிலேட்டடான சேல்ஸ் காலமை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் சேல்ஸ் வேல்யூ எல்லாமே சேஞ்ச் ஆகுது. நான் இப்போ ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் அந்த வேல்யூவை கார்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு இங்கே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 6.38 மில்லியன்ஸ் காட்டுது. ஸோ இந்த வேல்யூ வந்து செலக்டட் பீரியடோட வேல்யூ கிடையாது, இது வந்து ஓவரால் வேல்யூ. இப்போ நான் என்ன ஃபில்டர் செலக்ட் பண்ணாலும் இதுதான் ஓவரால் வேல்யூ. ஸோ நான் இப்போ எந்த ஸ்லைசர் ஆட் பண்ணாலும் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம கேல்குலேஷனில் என்ன கொடுத்துருக்கோன்னா ஆல் ஆர்டர்ஸ். ஸோ ஆர்டரில் உள்ள எந்த ஃபில்டரும் இதுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதுக்கு கொடுக்குறோம், இதனால் என்ன யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டோட சேல்ஸை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கஸ்டமர் செக்மெண்ட்டில் கன்சியூமர், இந்த கன்சியூமரோட செக்மெண்ட் மட்டும் எவ்வளோ வேல்யூ வரணும் அப்படின்றது நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். 2 மெத்தடில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு வேல்யூவில் ஒரு கார்டில் நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு ஒரு ஃபில்டர் ஆட் பண்ணலாம். கன்சியூமர் செக்மெண்ட் வைஸ் ஃபில்டர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த செக்மெண்ட்டை செலக்ட் பண்ணும்போது அந்த வேல்யூ மாறும். பட் அப்படி வேணாம், எனக்கு வந்து கன்சியூமர் செக்மெண்ட் மட்டும் தனி கார்டாக வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேல்ஸ் ஆளை நான் வந்து சேல்ஸ் கன்சியூமர் அப்படின்னு மாற்றுறேன். ஓகே, மாற்றிட்டு இப்போது இங்கே வந்து ஆல் கொடுத்துட்டு ஆர்டர் சேல்ஸ் கொடுத்துட்டு கன்சியூமர் இல்லையா, கன்சியூமர் தான் ஃபில்டர் பண்ணோம். ஆர்டர் சேல்ஸ் கிடையாது, கன்சியூமர். கஸ்டமர் செக்மெண்ட் தான் கன்சியூமர். ஸோ ஓகே, ஸோ இங்கே வந்து கன்சியூமர் அப்படின்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்னா டோட்டல் ஆர்டர் சேல்ஸை சம் பண்ணு. இதில் வந்து இந்த சம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபில்டர் கண்டிஷன் டேபிளில் உள்ள எல்லா சேல்ஸையும் டேபிளில் உள்ள எல்லா காலமே ஃபில்டர் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் கஸ்டமர் செக்மெண்ட்டில் கன்சியூமரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட சம் வேல்யூ சேல்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்றதை கொடுத்துருக்கேன். அது எப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.1 மில்லியன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்லைசர் மாற்றலாம்.
இப்போ நீங்கள் எது மாற்றினீங்கனாலும் மாறாது, ஏன்னா ஆல் செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து 2.1 மில்லியன் இருக்குது இந்த செலக்டட் பீரியட். ஸோ இதோட கிராஸ் செக் பண்ணிடலாம் கன்சியூமர் செக்மெண்ட்டுக்கு கரெக்டான வேல்யூ இருக்கான்றது. ஸோ இங்கே வந்து ஒரு டேபிள் டேட் செக்மெண்ட் சேல்ஸ். ஓகே, செக்மெண்ட் ஸ்லைசரை ஆட் பண்ணிக்கலாம் கன்சியூமர். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பீரியட் செலக்ட் பண்ணியிருக்கிறோம், ஓவரால் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் 2.1 மில்லியன். இப்போ இதை மில்லியனாக கன்வெர்ட் பண்ணோன்னா நமக்கு அந்த வேல்யூ தான் வரும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ஃபில்டர் கண்டிஷன் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து ஆல் மெத்தட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆல் மெத்தட் யூஸ் பண்ணி பேஜில் உள்ள ஃபில்டரெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு உங்களோட ஓவரால் வேல்யூ டிஸ்பிளே ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் டைப் தான், ஆனால் ஆல் எக்ஸப்ட். ஸோ ஆல் எக்ஸப்ட் என்ன பண்ணோன்னா சேம் ஆல் பண்ணுற அதே மெத்தடில் தான் பண்ணும். அதாவது ஆல் மெத்தட் அப்ளிகபிள் ஆகும் நீங்கள், ஆனால் அடிஷ்னலாக கொடுக்குற காலமோ டேபிளோ அந்த ஃபில்டர் கண்டிஷன் மட்டும் ஒர்க் ஆகும், மற்ற கண்டிஷன்ஸ் எதுவும் ஒர்க் ஆகாது. ஸோ எக்ஸப்ட் பர்டிகுலர் செலெக்ஷன்ஸை விட்டுட்டு மற்றதெல்லாம் அன்ஃபில்டர் பண்ணு, மற்றதெல்லாம் கிளியர் பண்ணு அப்படின்றது தான் ஆல் எக்ஸப்ட். ஸோ அது எப்படின்றத யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இதே கண்டிஷனை வந்து இப்போது மாற்றுறேன். சேல்ஸ் கன்சியூமர் இப்போ நான் ஆல் கொடுத்துருக்கேன். ஆல் கொடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து ரீஜன் வைஸ் மட்டும் ஃபில்டர் ஆகணும், மற்றதெல்லாம் அது அஸ்யூஷுவல் எதுவுமே ஃபில்டர் ஆகக்கூடாது அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ன்றது ஆர்டரில் உள்ள எந்த காலமில் உள்ள கண்டிஷனும் ஒர்க் ஆகாதுன்றது தான் ஆல். இப்போ நான் ஆல் எக்ஸப்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்து ரீஜன் செலக்ட் பண்ணால் மட்டும் மாறணும், பட் மற்ற எதுவும் மாறக்கூடாது அப்படின்றத கொடுக்க போகிறேன். ஆர்டர் ரீஜன் ஆல் எக்ஸப்ட் கொடுத்துருக்கேன், ஆலை ரிமூவ் பண்ணிட்டு மித்த கண்டிஷன்லாம் சேம் தான். ஓகே, ஸோ இப்போ வேல்யூ சேம் தான் ஆகுது. இப்போ நான் வந்து சென்ட்ரல் செலக்ட் பண்ணுறேன். பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மாறுது பாருங்கள். சென்ட்ரல் வைஸ் கன்சியூமர் செக்மெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ, பர்டிகுலர் ரீஜனில் இது அப்ளிகபிள் ஆகுது, மற்ற எதுவுமே அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து லாஸ்ட் மந்த்துக்கு பதில் லாஸ்ட் 3 months கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், எதுவும் மாறுறதில்ல பாருங்கள். ஸோ இது பை டிஃபால்ட்டாக இது மாறாது. ஸோ இதை நீங்கள் வந்து கார்டை காமிக்கும் போது இது என்ன பர்டிகுலர் ரீஜன் பர்டிகுலர் இது தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சியூமரோட ஓவரால் சேல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே போடும்போது டைட்டில் வந்து கன்சியூமரோட ஓவரால் சேல்ஸ்ன்னு போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். அதர்வைஸ் என்னடா இது ஒரே வேல்யூ காட்டுதே, எந்த ரீஜன் செலக்ட் எந்த டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணாலும் ஒரே வேல்யூ காட்டுதேன்றது கன்ஃபியூஷன் ஆவாங்க. ஸோ அதை நீங்கள் கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துடணும் அந்த டேக்கில். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆலுக்கும் ஆல் எக்ஸப்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஃபில்டர் ஃபங்க்ஷன்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.